பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் சாவித்திரி பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்பொழுது நாம் சாவித்திரியில புக் 1, The Book of Beginnings, Canto 3, The Yoga of the King, The Yoga of the Soul's Release, அது பார்த்து கொண்டிருக்கின்றோம். லாஸ்ட் செஷன்ல கடைசியா என்ன வரிகள் பார்த்தோம் என்றால், The craftsman of the magic stuff of self, who labors at his high and difficult plan in the wide workshop of the wonderful world, modeled in inward time his rhythmic paths. Then came the abrupt transcendent miracle, the masked immaculate grandeur could outline at travail in the occult womb of life. His dreamed magnificence of things to be. பார்த்தோம். இதுல என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எப்படி அசுபதியினுடைய அந்த யோகம் எப்படி அதனுடைய பயணம் தனக்குள் இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளை அவர் கண்டறிகின்றார். எது அவருள் சாஸ்வதமாக இருக்கின்றதோ அதை அவர் கண்டறிகின்றார். அதன் மூலம் அவர் அந்த சாஸ்வத தன்மையை எட்டுகின்றார். நிறைய மாற்றங்கள் அவருடைய ஜீவனுள் நிகழ்கின்றன. அவருடைய ஆன்மன் பார்த்தோம் அப்படின்னா ஜீவாத்மனுடன் கலக்கின்றது, இணைகின்றது. அவருடைய வாழ்வு அந்த அனைத்திற்கும் உயர்வான நிலையில் இருக்கக்கூடிய அந்த சூப்பர் லைஃப் அதனுடன் இணைகின்றது. அவர் மூலம் அனைத்தையும், இந்த பிரபஞ்சத்தையே படைக்கும் அந்த பராசக்தி, அவள் மூலம் அவன் மன்னர் அசுபதியின் மூலம் வெளிப்படுகின்றாள். அவருள் அந்த நிலையான ஒருமைத்தன்மையும் செயல்படும் சக்தியும் ஒருங்கிணைந்து செயல்படுகின்றது, இரக்கம் கொள்கின்றது. இவ்வாறெல்லாம் நிகழ்கின்றது. ஒவ்வொரு மனிதருடைய வாழ்விலுமே இதெல்லாம் சாத்தியம். ஏற்றம் இரக்கம் அனைத்துமே ஏற்படுகின்றது. எல்லைக்குட்பட்ட இந்த பயணத்தில் எல்லைக்குட்பட்ட நிலையிலிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட அந்த பரம்பொருளினுடைய எல்லைக்குள் நாம் பிரவேசிக்கின்றோம். சாதாரண இயற்கை, நம்மை சூழ்ந்துள்ள இயற்கையிலிருந்து அந்த அதி உயர்வான இயற்கையினுடைய ஒளிக்குள் நாம் நுழைகின்றோம். இவையெல்லாம் மன்னர் அசுபதி அவரால், இந்த அனுபவம் அனைத்துமே அவரால் காணப்படுகின்றது. அவருள் அந்த பிரபஞ்சத்தை இயக்கும் அந்த பரம்பொருள் அவரின் மூலம் செயல்பட ஆரம்பிக்கின்றான். அவருடைய இந்த புவி உலகை சார்ந்த இந்த உடல்
மேலுலகத்தினுடைய பயன்பாட்டிற்காக மாற்றப்படுகின்றது. இந்த பிரபஞ்சத்தையே இயக்கும் அந்த பரம்பொருள் அவருடைய ஜீவனினுடைய பாகங்களை உள்ளிருந்து இயக்க ஆரம்பிக்கின்றான். இவ்வாறெல்லாம் நிகழும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், எல்லாம் கடந்த நிலையில் இருந்து அந்த அற்புதம் அவரின் மூலமாக வெளிப்படுகின்றது. எந்த மகோன்னதமான விஷயங்கள் எல்லாம் வெளிப்பட வேண்டுமோ அவை எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக வெளிப்பட ஆரம்பிக்கின்றது என்கின்ற ஒரு 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 கருத்தை நாம் பார்த்தோம். இவ்வாறுதான் அவருள் அசப்பதியினுள் அவருள் மாற்றம் நிகழ்கின்றது. மேற்கொண்டு என்ன நிகழ்கின்றது என்றால், இந்த சொர்க்கமும் பூமியும் இணைகின்றது. இந்த கருத்தை நாம் விளக்கும் வண்ணம் இந்த கீழ்கண்ட வரிகளை நாம் காண்போம். பேஜ் 25ல வரிகள் 116 to 118. பேஜ் 25, 116 to 118. A crown of the architecture of the worlds, a mystery of married earth and heaven, annexed divinity to the mortal skin. A crown of the architecture of the worlds. இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஒரு கட்டமைக்கப்பட்டுள்ள ஒரு அமைப்பாகத்தான் தெரிகின்றது. நாம் காணும் உலகம் இந்த புவி சார்ந்த உலகம். அதற்கு மேல் எண்ணற்ற உலகங்கள் இருக்கின்றன. இங்கு எது காணப்படுகின்றது என்றால், a crown, இவற்றுக்கெல்லாம் சிகரமாக a crown of the architecture of the worlds, இந்த உலகங்களினுடைய கட்டமைப்பு. எண்ணற்ற உலகங்கள் இருக்கின்றன. புவி சார்ந்த உலகம், சூட்சும உலகம், பிராணமயத்தை சார்ந்த உலகம், மனோமய உலகம், இதற்குள் பல்வேறு பிரிவினைகள் என்று பல்வேறு உலகங்கள் இருக்கின்றன. உலகங்கள்லாம் எப்படி இருக்கு அமைக்கப்பட்டுள்ளது என்றால், எல்லாமே ஒரு கட்டிடக்கலையினுடைய அமைப்பை போன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. எல்லாமே ஆர்கிடெக்சரலா இருக்கு. ஏதோ குவிக்கப்பட்டுள்ள நிலையில் போல் அமைக்கப்படலை. எல்லாமே ஒழுங்காக அமைக்கப்பட்டுள்ளன. இங்க என்ன நடைபெறுகின்றது என்றால், அதன் உச்சியில் அந்த crown of the architecture of the worlds, a mystery of married earth and heaven. என்ன ஒரு புதிர் இங்கே ஏற்படுகின்றதால், மிஸ்ட்ரி என்றால் ஒரு நமக்கு புரியாத விஷயம், நமக்கு மனிதனுக்கு புரியாத விஷயம். என்ன புரியாத விஷயம் என்றால், a mystery of married earth and heaven. புவியும் அந்த மேலுலகமும் இணைகின்றது. இந்த ஒரு புரியாத ஒரு புதிர் நமக்கு புரியாமல் இருக்கின்றது. இது எங்கு நடைபெறுகின்றது? அந்த உச்சியில், அந்த கிரவுன், இந்த உலக அடுக்குகளினுடைய அந்த முடியில், அதனுடைய உச்சகட்ட ஒரு நிலையில் எது காணப்படுகின்றது என்றால், இந்த புவியும் மேலுலகமும் ஒன்றிணைகின்றது. எதன் மூலமாக ஒன்றிணைகின்றன என்றால், அசபதியினுடைய ஆர்வம் அதன் மூலமாக ஒன்றிணைகின்றது. இந்த உலகமும் மேலுலகமும் புவிய சார்ந்த உலகமும் மேலுலகமும் ஒன்றிணைவது என்பது நமக்கு புரியாத புதிராக இருக்கின்றது.
இங்கு என்ன நடைபெறுகின்றது என்றால், உண்மையிலேயே பகவான் எதை குறிப்பிடுகின்றார் என்றால், இந்த சடப்பொருளும் மெய்ப்பொருளும் ஒன்றிணைகின்றன. யூனியன் ஆஃப் மேட்டர் அண்ட் ஸ்பிரிட். இதனால் என்ன நடைபெறுகின்றது? தெய்வாம்சம் மனிதனுடைய எல்லைக்குள் பிரவேசம் செய்கின்றது. இதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். தெய்வாம்சம் மனிதனுடைய எல்லைக்குள் பிரவேசிக்கின்றது. இதைத்தான் பகவான் மிஸ்ட்ரி ஆஃப் மேரிட் எர்த் அண்ட் ஹெவன் என்று குறிப்பிடுகின்றார். இதனுடைய ஹூத்தானுடைய பெயிண்டிங் இதையும் பார்க்கின்றோம். அடுத்தது என்ன நடைபெறுகின்றது? அனெக்ஸ்ட் டிவினிட்டி டு த மார்டல் ஸ்கீம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அனெக்ஸ்னா என்ன அர்த்தம்? ஒன்று சேர்ப்பது. எதை ஒன்று சேர்க்கின்றது? டிவினிட்டி, இறைத்தன்மை. எதனுடன்? மார்டல் ஸ்கீம், இந்த மனிதனுடைய இந்த புவி சார்ந்த உலகத்தில் அது ஒன்று சேர்க்கின்றது. அந்த இறை அம்சத்தை ஒன்று சேர்க்கின்றது. இந்த மேலுலகமும் புவிசார் உலகத்தினுடைய அந்த அந்த இணைப்பு என்ன செய்கின்றது? அந்த தெய்வாம்சத்தை, இறைத்தன்மையை மனிதனுடைய அம்சத்திற்குள் பொருத்துகின்றது. இங்கு நாம் காணப்படுவது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, மனிதன் இருக்கின்றான், எல்லாமே அழிவுக்குட்பட்ட அம்சங்களாகத்தான் காணப்படுகின்றோம். அதனுள் எது இங்கு இணைகின்றது என்றால், நித்தியமான அந்த இறையம்சம் இணைகின்றது. அசுபதி ஒரு மனித குலத்தை சார்ந்தவராக இருந்தாலும், அவருடைய யோக முயற்சியின் ஆர்வத்தின் காரணமாக என்ன செய்கின்றார் என்றால், தெய்வாம்சத்தை தனக்குள் இழுக்கின்றார். தன் வசம் இழுத்து மனிதனை தெய்வமாக்கும் அந்த நிலையில் அந்த முயற்சியில் அவர் ஈடுபடுகின்றார். ஆகையினால் இங்கு என்ன நடைபெறுகின்றது என்றால், இந்த அழிவுக்கு உட்பட்ட மனிதனுடைய அம்சமும் நித்தியமான அந்த இறை அம்சமும் அசுபதி என்ற இணைப்பின் மூலமாக ஒன்றிணைகின்றன. அதைத்தான் இங்கு பகவான் குறிப்பிடுகின்றார். இதன் மூலமாக என்ன நடைபெறுகின்றது என்றால், அவருள் இருக்கக்கூடிய அந்த இறையம்சங்கள் எல்லாமே வெளிப்படைகின்றன. அவை எல்லாமே அவருடைய இந்த புவி சார்ந்த இயல்பினுள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன, ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகின்றன. இந்த கருத்தை தான் பகவான் குறிப்பிடுகின்றார். இதனால் என்ன நடைபெறுகின்றது? அவருள் ஏற்படும் இந்த இணைப்பின் மூலம் என்ன நடைபெறுகின்றது என்றால், த மேரேஜ் ஆஃப் எர்த் அண்ட் ஹெவன். இதற்கு அசுபதி தான் ஒரு இணைப்பாக செயல்படுகின்றார். இதன் மூலமாக என்ன நடைபெறுகின்றது? இதன் விளைவாக என்று பார்த்தால், பேஜ் 25, line 119. A seer was born, a shining guest of time. A seer என்றால் என்ன அர்த்தம்? ஒரு ரிஷி, ஒரு சேஜ், ஒரு திரிகால ஞானத்தை உடையவர். A seer was born. ரிஷி பிறக்கின்றார். அசுபதி என்கின்ற ரிஷி உருவாகுகின்றார். அவர் எத்தகையவராக இருக்கின்றார்? A shining guest of time. ஷைனிங்னா அர்த்தம் ஒளி பொருந்திய தன்மையுடன். கெஸ்ட் ஆஃப் டைம்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்மெல்லாம் எப்படி இருக்கிறோம்? நம்ம எல்லாம் பிறக்கின்றோம், அப்புறம் இந்த உலகத்தை விட்டு செல்கின்றோம். நம்ம எல்லாமே ஒரு நித்தியத்தன்மை இல்லாதவர்களாக இருக்கின்றோம், சாதாரண மனிதன். ஆனால் நம்முடைய காலத்திற்குட்பட்ட அந்த தன்மைக்குள் அசுபதியின் மூலமாக எது வெளிப்படுகின்றது என்றால், இந்த இறை சாநித்தியம் அதுதான் வெளிப்படுகின்றது. அதுதான் இங்கு அதித்தியாக வெளிப்படுகின்றது. A shining guest of time. நாம் எல்லாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, we are all prisoner of time. காலத்திற்குட்பட்ட அமைப்புகள். நம்மலாம் காலத்துக்கு அப்பாற்பட்ட நிலைக்கு நம்ம செல்ல முடியாது. whereas டிவைன் எப்படி இருக்கு அப்படின்னா, கெஸ்ட் ஆஃப் டைமா இருக்கு.
இறைவன் மனித பிறவியை எடுப்பதைத்தான் பகவான் இவ்வாறு வருணிக்கின்றார். கெஸ்ட் ஆஃப் டைம் என்று வருணிக்கின்றார். ஏனென்றால் அஷ்டபதி ஒரு ரிஷி. அவர்தான் அந்த ஒளி பொருந்திய ஒரு கெஸ்ட் ஆஃப் டைம், காலத்தினுடைய ஒரு விருந்தாளியாக இங்கு வர்ணிக்கப்படுகின்றார். சீயர் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மால உலகத்தில் காணக்கூடிய விஷயங்களினுடைய புறத்தோற்றங்களைத்தான் நம்மால பார்க்க முடியும். ஆனால் ஒரு ரிஷி, ஒரு சீயர் என்பவர் என்ன பார்க்கின்றார் என்றால், அந்த மேல் தோற்றங்களுக்கு பின்னால் உள்ள உண்மையை அவர் பார்க்கின்றார். அதற்கு பின்னால் மறைந்து உள்ள உண்மையை பார்க்கின்றார். இதுதான் வித்தியாசம். இந்த சீயர் என்பவருக்கும் சாதாரண மனிதனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவரால் அனைத்தினுள்ளும் மறைந்துள்ள உண்மையை காண முடிகின்றது. காலத்திற்கு அப்பாற்பட்ட உண்மைகளையும் அவரால் காண முடிகின்றது. இது எப்பொழுது சாத்தியம் என்றால், ஒருவருடைய மனம் எப்பொழுது ஒரு உயர் ஒளியால் திருவுருமாற்றம் செய்யப்படுகின்றதோ அப்பொழுது அவருக்கு எல்லாமே உள்ளுணர்வினுடைய அறிவின் வெளிப்பாடாக காணப்படுகின்றன. எல்லாமே இன்ட்யூட்டிவ் நாலேஜ். எல்லாமே எல்லா உண்மைகளும் உயர் உலகங்களிலிருந்து வெளிப்படுகின்றன. நாட் த்ரூ தர் திங்கிங் இன்டெலிஜென்ஸ். அத்தகையவரை நாம் ரிஷி என்று கூறுகின்றோம். எது நம்மால காண முடியலையோ, எந்த உண்மைகளை நம்மால் அறிய முடியவில்லையோ, ஒரு ரிஷி தன்னுடைய இந்த ஞான திருஷ்டியின் மூலம் அறிகின்றார். அதைத்தான் பகவான் இங்கு குறிப்பிடுகின்றார். அவருக்கு எத்தகைய தன்மை அவருள் காணப்படுகின்றது? அடுத்த வரிகள் பேஜ் 25ல 120 to 120, அதாவது பேஜ் 25ல 120. For him, mind's limiting firmament ceased above. அத்தகைய ஒரு ரிஷிக்கு பார்த்தோம் அப்படின்னா, மனதினுடைய லிமிட்டிங், எல்லைக்குள் கட்டுப்படுத்தும். ஃபர்மமென்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மேலுள்ள ஒரு அமைப்பு. அதை அவருடைய மனதை கட்டுப்படுத்த மேலுள்ள ஒரு அமைப்பை நாம் ஃபர்மமென்ட் அப்படிங்கிறோம். ஃபர்மமென்ட்னா என்ன அர்த்தம்னா, யூஸ்வலா இந்த ஃபர்மமென்ட் என்கின்ற வார்த்தையை எதற்கு உபயோகிப்பார்கள் என்றால், இந்த புவியை கவிழ்ந்துள்ள அந்த வானம், புவியை கவிழ்ந்துள்ள இந்த வானத்திற்கு இந்த ஃபர்மமென்ட் அப்படிம்பாங்க. அதாவது அது என்ன செய்கின்றது? கீழ் உள்ள அமைப்பை ஒரு எல்லைக்குள் கட்டுப்படுத்துகின்றது. ஒவ்வொருடைய மனிதனுடைய மனம், நம்மளுடைய மனம் எப்படி இருக்கின்றது? ஏதோ ஒரு எல்லைக்குள் கட்டுப்பட்டுத்தான் நம்மை போன்றவருடைய மனம் கட்டுண்டு செயல்படுகின்றது. ஆனால் ஒரு ரிஷி, அஸ்வபதியினுடைய மனம் எவ்வாறு இருக்கின்றது என்றால், அவரை கட்டுப்படுத்தும் அத்தகைய ஒரு அமைப்பு அந்த இடத்தில் செயல்படுவதை அது நிறுத்தி விடுகின்றது. அந்த இடத்துல எல்லாமே லிமிட்லெஸ் ஆயிடுது. For him, mind's limiting firmament ceased above. மேல அந்த லிமிட்டேஷன் அது இல்லாமல் திறந்து வைக்கப்படுகின்றது. ஏனென்றால் அப்பொழுதுதான் மனம் அதனுடைய உயர் தளங்களுக்குள் மேலே மேலே எழும்பி செல்ல முடியும். ஏன்னா அவருள் வேலை செய்பவர் யார் என்றால் அந்த காஸ்மிக் ஒர்க்கர் அப்படின்னு பார்த்தோம். இறைவன் தான் அவருள் வேலை செய்கின்றான். அவருள் வேலை செய்யும் பொழுது அவருடைய சாதாரண மனித மனம் அதனுடைய எல்லைகள் எல்லாமே நீக்கப்படுகின்றன. ஃபர்மமென்ட் என்றால் என்ன அர்த்தம்? ஏதோ ஒன்று ஒரு இடத்தில் நிலையாக இருப்பது, நிலையாக பொருத்தி இருப்பது, அதை நகர்த்த முடியாது. ஆனால் அஸ்வபதியினுடைய மனம் அந்த அத்தகைய அமைப்புகள் எல்லாமே அங்கு நீக்கப்படுகின்றன. நாம் ஒரு எல்லையை, நம்முடைய மனம் ஒரு எல்லையை தாண்டி செல்ல முடியாது.
ஆனால் அஷ்டபதி அத்தகைய வரம்புகளை கடக்கின்றார். ஏன்னா அந்த நம்மளுடைய மனிதனுடைய மனத்தினுடைய மேல் இருக்கக்கூடிய அந்த தடுப்பு சுவர் தான் என்ன செய்கின்றது, நம்ம எப்பொழுதுமே ஒரு அறியாமையில் வைத்திருக்கின்றது. அதற்கு நம்ம மேல் தளங்களில் உள்ள அந்த உயர் ஹையர் ரீஜன்ஸ் ஆஃப் லைட் அண்ட் ட்ரூத் நமக்கு செய்கின்றது. ஒன்ஸ் அந்த நம்மளுடைய மனதினுடைய அந்த மேலுள்ள அந்த ஒரு தடுப்பு நீக்கப்பட்டால் நம்முடைய மனம் அந்த உயர் ஒளியையும் உண்மையையும் பெறுகின்றது. இதுதான் அஷ்டபதிக்கு நிகழ்கின்றது என்கின்ற கருத்தை பகவான் குறிப்பிடுகின்றார். சாதாரண அறியாமைக்குட்பட்ட மனித மனம் ஒரு ரிஷியினுடைய மனமாக திருவுரு மாற்றம் அடைகின்றது. அங்க எல்லாமே இன்ட்யூட்டிவ் நாலேஜ் தான் வருது. அடுத்தது இதன் மூலமாக என்ன நடைபெறுகின்றது என்றால், ஒரு எல்லையற்ற தன்மையும் ஒளியும் அவருள் பிரவேசிக்கின்றன. ஒரு வாஸ்னஸ் அண்ட் லைட். நாம் ஏற்கனவே பார்த்தோம், இந்த மேலுள்ள ஒரு மூடியுள்ள அமைப்பில் இருந்து ஒரு விலகல் ஏற்படுகின்றது என்பதை பார்த்தோம். அதை ஒட்டிய வரிகள் தான் வரிகளில் 121 to 125, பேஜ் 25, லைன்ஸ் 121 to 125. அதை பார்ப்போம். In the griffin forefront of the night and day, a gap was rent in the all-concealing vault. The conscious ends of being went rolling back. The landmarks of the little person fell. The island ego joined its continent. ஒவ்வொரு வரியாக பார்ப்போம். In the griffin forefront of the night and day. நம்ம இந்த கிரிஃபின் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பகவான் ஒரு மித்தலாஜிக்கல் ஒரு கிரேக்க ஒரு ஜந்துவை ஒரு அனிமலை பகவான் சித்தரிக்கின்றார். அது மித்தலாஜிக்கல் அனிமல் கிரிஃபின் அப்படிங்கிறது. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, அது அதனுடைய உடல் பார்த்தோம் அப்படின்னா சிங்கத்தினுடைய உடல் போன்று இருக்கும். அதனுடைய உடலும் தலையும், அதற்கு கழுகினுடைய சிறகுகள் இருக்கும். இதுக்கு இந்த பறவை இத்தகைய ஒரு விலங்குக்கு ஒரு விசேஷமான ஒரு மறைபொருளான அர்த்தம் கிரீக் மைத்தாலஜில இருக்கு. அது என்ன என்பதை பார்ப்போம். நம்முடைய மனிதனுடைய இந்த ஃபோர்ஃப்ரண்ட்னா நமக்கு முன்னாடி இருக்கிறது. இந்த கிரிஃபின் ஃபோர்ஃப்ரண்ட் என்ன அர்த்தம்னா, நமக்கு முன்னாடி உள்ள விஷயங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த கிரிஃபின் அப்படிங்கிற ஒரு அந்த அமைப்பை சார்ந்து இருக்கின்றது. கிரிஃபின் என்றால் நம்ம பார்த்தோம், லைன் அண்ட் த ஈகிள் இரண்டும் சேர்ந்த ஒரு அமைப்பு. அத்தகைய அமைப்பை போன்ற ஒரு உலகத்தை தான் நாம் எதிர்கொள்கின்றோம். அதில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அது ஏன் இந்த வார்த்தையை சொல்கின்றார் என்பதற்கு பார்ப்போம், அர்த்தம் பார்ப்போம். ஆஃப்டர் நைட் அண்ட் டே நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, நைட் என்பது இங்க இருளா நமக்கு புரியாத விஷயம், இருளா இருக்கு. சில விஷயங்கள் புரியுது. இப்படிதான் உலகத்தில் நம்ம பார்க்கிறோம். உலகத்துல பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருளும் ஒளியும் சேர்ந்த நிலையில் தான் நாம் பார்க்கின்றோம். இதைத்தான் நாம் எதிர்கொள்கின்றோம். இந்த கிரிஃபின் ஃபோர்ஃப்ரண்ட் ஆஃப் த நைட் அண்ட் டே. இந்த உலகத்தில் உள்ள நிறைய விஷயங்களை நம்முடைய கண்களிலிருந்து ஏதோ ஒன்று மறைக்கின்றது. ஏதோ ஒரு திரை போட்டு நம்முடைய கண்களில், புறக்கண்களில் இருந்து நிறைய விஷயங்களை, உண்மைகளை ஏதோ ஒன்று மறைக்கின்றது.
நாம் காணப்படும் தோற்றங்கள் எல்லாமே வந்து ஒளியும் இருளும் சேர்ந்த நிலையில் தான் காணப்படுகின்றன. தெளிவற்ற நிலை, ஓரளவு தெளிவுள்ள நிலை. அப்படிப்பட்ட ஒரு கலவையில் தான் நாம் எல்லா விஷயங்களையும் உலகத்துல பார்க்கிறோம். ஃபுல் லைட்ல பார்க்கறது இல்லை. அதுதான் இங்க பகவான் சொல்றோம். உலகத்துல பார்க்கக்கூடிய விஷயத்த எல்லாமே எல்லாத்தினுடைய கிளாரிட்டி நமக்கு தெரியுதா அப்படின்னா இல்லை. ஒரு பக்கம் தெளிவற்ற தன்மை இருக்கு, இன்னொரு பக்கம் தெளிவான தன்மை இருக்கின்றது. இப்படி கலவையில் தான் எல்லாத்தையும் பார்க்கிறோம். அதனுடைய முகப்பு எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த கிரிஃபின், த பாடி ஆஃப் த லைன் அண்ட் த ஹெட் அண்ட் விங்ஸ் ஆஃப் அன் ஈகிள் அப்படிங்கிறார். எத்தகைய தன்மையை கொண்டதாக இருக்கின்றது என்றால், இருளும் ஒளியும் சேர்ந்த ஒரு அமைப்பாகத்தான் நாம் உலகத்தில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே காணப்படுகின்றன. இங்கு ஏன் பகவான் வந்து இந்த கிரேக்க ஒரு பாரம்பரியத்தில் காணப்படும் இந்த அனிமல் இதை இங்கு 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 இணைத்துள்ளார் என்றால், இங்கு உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஏதோ ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு விதிக்கு உட்பட்டு செயல்படுவதை போல்தான் அனைத்துமே காணப்படுகின்றன. எல்லாமே வந்து ஒரு தேவை, அதை தவிர்க்கவே முடியாது என்கின்ற ரீதியில் தான் எல்லாமே நிகழ்கின்றன. கிரீக் மைத்தாலஜியில பார்த்தோம் அப்படின்னா, நாம் பார்த்தோமே இந்த கிரிஃபின் என்று சொல்லக்கூடிய அந்த லைன், பாடி ஆஃப் த லைன் வித் த விங்ஸ் ஆஃப் த ஈகிள், அத்தகைய ஒரு விலங்குதான் கிரேக்க பண்டைய பண்பாட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, எல்லாமே விதிப்படி நடக்க வேண்டும், கட்டாயத்தின் பெயரில் நடக்க வேண்டும் என்பதை உறுதி செய்யும் ஒரு கடவுள், காடஸ் ஆஃப் நெசசிட்டி, தி காடஸ். அவளுடைய அந்த ரதத்தை இழுக்கும் ஒரு விலங்காக கிரீக் மைத்தாலஜியில அவ்வாறு தான் சித்தரிக்கப்படுகின்றது. சோ இந்த கிரிஃபின் என்கின்ற வார்த்தையை பகவான் எதற்காக உபயோகப்படுத்துகின்றார் என்றால், இந்த உலகத்துல பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து எத்தகைய தன்மையை கொண்டதாக இருக்கின்றது என்றால், நம்பர் 1, இருளும் ஒளியும் சேர்ந்த ஒரு தன்மையை கொண்டதாக இருக்கின்றது. இரண்டாவது, எல்லாமே வந்து தேவை, அவசியம், விதி என்கின்ற ஒரு விதிக்கு உட்பட்டுதான் அனைத்தும் செயல்படுகின்றது. இத்தகைய தன்மையை தான், இத்தகைய ஒரு முகப்பை கொண்ட ஒரு உலகத்தை தான் ஒரு மனிதன் வந்து எதிர்கொள்கின்றான். அதற்காகத்தான் இந்த ஒரு இங்க இங்க என்ன காணப்படுகின்றது? ஒன்று, எல்லாமே வந்து ஒரு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட நியதின் பேரில் நடைபெறும் விஷயங்கள், நம்பர் 1. இரண்டாவது, ஒருபுறம் தெளிவற்ற தன்மை, ஒருபுறம் தெளிவான அமைப்பு. இந்த இரண்டையும் கொண்ட நிலையில் செயல்படும் நாம் பார்க்கும் விஷயங்கள். இவ்வாறு தான் மனிதன் வந்து உலகத்தில் விஷயங்களை காண்கின்றான். அவனுடைய புறக்கண்களுக்கு இவைகளுக்கு பின்னால் உள்ள உண்மை வந்து மறைக்கப்படுகின்றது. இந்த கருத்தை தான் பகவான் இந்த வரியில் குறிப்பிடுகின்றார். முதல் வரியில என்ன பார்த்தோம்? இன் த கிரிஃபின் ஃபோர்ஃப்ரண்ட் ஆஃப் த நைட் அண்ட் டே. இப்ப என்ன நடைபெறுகின்றது? அத்தகைய உலகத்துல வந்து a gap was rent in the all concealing vault. a gapனா அங்க வந்து ஒரு பிரிவு, ஒரு பிளவு உண்டாக்கப்படுகின்றது. was rent in the all concealing vault. அனைத்தையுமே மூடி மறைக்கும் ஒரு வால்ட்னு என்ன அர்த்தம்னா ஒரு மேற்கூரை. இந்த மேற்கூரையில என்ன நடைபெறுகின்றது? ஒரு பெரிய ஒரு
வெளி திறக்கப்படுகின்றது. A gap was rent in the all concealing vault. வால்ட்னு என்ன அர்த்தம்? அந்த கூர் சீலிங். அது வந்து என்ன செய்கின்றது? அதற்கு கீழ் உள்ள அனைத்தையுமே மேலுள்ள விஷயங்களிலிருந்து பிரிக்கின்றது, ஒரு எல்லைக்குள் கட்டுப்படுத்துகின்றது. நம்முடைய மனமும் அவ்வாறு தான் செயல்படுகின்றது. மேலுள்ள உண்மைகளை நாம் அறிய முடியாத வண்ணம் நமக்கு மேலுள்ள ஏதோ ஒரு கூரை போன்ற அமைப்பு நம்முடைய மனதை எப்பொழுதுமே அறியாமை என்கின்ற தன்மையில் எப்பொழுதுமே வைத்துக் கொள்கின்றது. அதனால்தான் நம்மால வந்து மேல் உள்ள உண்மையை, தோற்றங்களுக்கு பின்னால் உள்ள உண்மையை நம்மால வந்து கண்டறிய முடிவதில்லை. ஆனால் அஸ்வபதிக்கு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மேல் உள்ள அந்த மூடி மறைக்கும் ஒரு அமைப்பு என்பது அங்கு அதனுள் ஒரு திறவு உண்டாக்கப்படுகின்றது. அவ்வாறு ஏற்படுவதனால் என்ன நடைபெறுகின்றது என்றால், அவருடைய செயல்பாடு வந்து ஒரு புதிய நிலைக்கு தள்ளப்படுகின்றது. சாதாரண மனிதனுடைய செயல்படும் நிலையிலிருந்து ஒரு புதிய நிலைக்கு தள்ளப்படுகின்றது. அப்பொழுது என்ன நடைபெறுகின்றது? தி கான்சியஸ் எண்ட்ஸ் ஆஃப் பீயிங் வென்ட் ரோலிங் பேக். நம்ம பார்த்தோம், ஏதோ ஒரு கேப் அங்கு உருவாக்கப்படுகின்றது. அந்த அந்த ஒரு தடுப்பு சுவர்ல வந்து ஒரு பிளவு, ஒரு பிளவு உண்டாக்கப்படுகின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். அதனால என்ன நடைபெறுகின்றது என்றால், அவருடைய ஜீவனினுடைய எல்லைகள் வந்து மெல்ல 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 வந்து பின்னோக்கி விலக்கப்படுகின்றன. ஜீவனினுடைய எல்லைகள் நம்ம எல்லோருமே பார்த்தோம் அப்படின்னா, மனிதன் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எல்லாமே எல்லைக்குள் செயல்படுகின்றோம். மைண்டுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு, பிராணமயத்துக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு, பாடிக்கு ஒரு லிமிட்டேஷன். ஆனால் அசுபதிக்கு வந்து இத்தகைய ஒரு திறவு கிடைத்தவுடன் என்ன நடைபெறுகின்றது? அவருடைய ஜீவனினுடைய எல்லைகள் வந்து எல்லாமே வந்து பின்னோக்கி சுருட்டி விலக்கப்படுகின்றன. தி கான்சியஸ் எண்ட்ஸ் ஆஃப் பீயிங் வென்ட் ரோலிங் பேக். எப்படி ஒரு கார்பெட் போட்டிருக்கோம், கார்பெட் அப்படியே மடிச்சு திருப்பி அப்படியே வைக்கிறோம் இல்லையா? அது போல எல்லாமே வந்து இட் வாஸ் ரோலிங் பேக். எல்லைகள் எல்லாம் பின்னோக்கி திறக்கப்படுகின்றன. அடுத்தது, த லேண்ட்மார்க்ஸ் ஆஃப் த லிட்டில் பர்சன் ஃபெல். எந்த அடையாளங்கள் அவரை வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதன், ஒரு எல்லைக்குட்பட்ட மனிதனாக சித்தரிக்கின்றதோ அவை அனைத்தும் தகர்க்கப்பட்டு விழுகின்றன. த லேண்ட்மார்க்ஸ் ஆஃப் த லிட்டில் பர்சன். ஒரு மனிதன் என்கின்ற ஒரு சிறிய எல்லைக்கு உட்பட்ட ஒரு மனிதன், அதைத்தான் லிட்டில் பர்சன் அப்படிங்கிறார். எவையெல்லாம் அவரை ஒரு சாதாரண எல்லைக்குட்பட்ட மனிதனாக வாக்கி வைத்திருக்கின்றதோ அவை அனைத்துமே சிதறுண்டு விழுகின்றன. இதுல என்ன நடைபெறுகின்றது என்றால், நான் என்கின்ற அந்த ஈகோ, அதை சார்ந்திருக்கும் ஒரு தனி மனிதனுடைய அமைப்பு என்பது பிரபஞ்சம் தழுவிய நிலையை எட்டுகின்றது. அசுபதியினுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு அமைப்பு, இருப்பு என்பது பிரபஞ்சத்தினுடைய இருப்புடன் ஒன்று கலந்து இணைகின்றது. அதைத்தான் பகவான் த லேண்ட்மார்க்ஸ் ஆஃப் த லிட்டில் பர்சன் ஃபெல் அப்படிங்கிறார். அடுத்தது இதன் காரணமாக என்ன நடைபெறுகின்றது? தி ஐலண்ட் ஈகோ ஜாயின்ஸ் இட்ஸ் கான்டினென்ட் அப்படிங்கிறார். ஒவ்வொரு மனிதனையும் நம்ம வந்து ஒவ்வொரு மனிதனும் ஒரு தனி தீவாக கருதப்படுகின்றான். மனித சமுதாயத்துல தான் நம்ம எல்லோருமே இருக்கின்றோம். ஆனால் ஒவ்வொரு மனிதனும் எடுத்துக்கொண்டால் ஒரு தனி தீவாகத்தான் இருக்கின்றான். எது அவனை தனித்தீவாக காட்டுகின்றது, அத்தகைய நிலையை உருவாக்குகின்றது என்றால் அவனுடைய ஈகோவை சார்ந்திருக்கும் அவனுடைய ஜீவன், ஈகோ செல்ஃப். அது வந்து மற்ற மனிதர்களிடம் இருந்து அவனை தனியே பிரித்து வைத்திருக்கின்றது. இத்தகைய ஒரு அனுபவத்தின் மூலம் அசுபதிக்கு என்ன அசுபதியினுள் என்ன நிகழ்கின்றது என்றால்,
அவருடைய தனித்து இருக்கும் அவருடைய ஜீவன் வந்து ஒட்டுமொத்த இந்த பிரபஞ்ச ஜீவனுடன் இரண்டர கலக்கின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெரிய கடல் இருக்கு. அது கடலுக்கு நடுப்புற வந்து ஒரு சின்ன ஐலாண்ட் இருக்கு. அதாவது மெயின்லேண்ட் இருக்கு. மெயின்லேண்டுக்கும் இடையில ஒரு தண்ணி இருக்கு, கடல் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஐலாண்ட் இருக்கு. சின்ன ஐலாண்டுக்கும் மெயின்லேண்டுக்கும் இடையில தண்ணி இருக்கு. தண்ணி வந்து சப்போஸ் கம்ப்ளீட்டா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லோ டைட்னு பார்த்தோம் அப்படின்னா சில சமயம் தண்ணி வத்தி போயிடும் சில இடத்துல எல்லாம். அப்ப என்ன ஆகும்னா ஆசிப் அந்த ஐலாண்டும் அந்த மெயின் லேண்டும் ஒரே லேண்ட் அமைப்பாக மாறிவிடும், அந்த இடத்துல ஒன்றிணைந்து விடும். அதே போலத்தான் அசபதியினுடைய அந்த ஈகோவை சார்ந்திருக்கும் அந்த தனி அமைப்பு என்ன செய்கின்றது என்றால் ஒட்டுமொத்த பிரபஞ்ச அமைப்புடன் ஒன்றிணைந்து விடுகின்றது. அது வந்து ஒரு தனிப்பட்ட அமைப்பாக இருப்பது இல்லை, ஒட்டுமொத்த அமைப்புடன் ஒன்றிணைந்து கலக்கின்றது. தி ஐலண்ட் ஈகோ ஜாயின்ட் இட்ஸ் கான்டினென்ட். இந்த கருத்துக்களைத்தான் பகவான் இந்த வரிகளில் குறிப்பிடுகின்றார். அடுத்தது என்ன நடைபெறுகின்றது என்றால், அவருடைய எவையெல்லாம் அவருடைய வாழ்விற்கு ஒரு தடுப்பு சுவர்களாக இருந்ததோ அவை எல்லாமே வந்து திறக்கப்படுகின்றன. வாழ்வினுடைய தடுப்பு சுவர்கள் அனைத்துமே பார்த்தோம் என்றால் திறக்கப்படுகின்றன. இந்த கருத்தை தான் பகவான் வரிகள் 126 to 127 பேஜ் 25 அதில் குறிப்பிடுகின்றார். ஓவர் பாஸ்ட் வாஸ் திஸ் வேர்ல்ட் ஆஃப் ரிஜிட் லிமிட்டிங் ஃபார்ம்ஸ், லைஃப்ஸ் பேரியர்ஸ் ஓப்பன்ட் இன்டு தி அன்னோன் அப்படிங்கிறார். இந்த நம்மளுடைய உலகத்தை எடுத்துக்கொண்டால் ஓவர் பாஸ்ட் என்ன அர்த்தம்? கடந்து செல்லுதல். எது கடந்து செல்லப்படுகின்றது? வாஸ் திஸ் வேர்ல்ட் ஆஃப் ரிஜிட் ஃபார்ம்ஸ். இந்த உலகம் எத்தகைய உலகமாக இருக்கின்றது? மாற்றமே அடையாத இறுகிய நிலையில் ஒரு வார்க்கப்பட்ட வார்ப்பினுள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் இருக்கக்கூடிய எல்லைக்குட்பட்ட அமைப்புகளை கொண்ட உலகமாக இருக்கின்றது. அதிலிருந்து அவர் கடந்து செல்கின்றார். ஓவர் பாஸ்ட் வாஸ் திஸ் வேர்ல்ட் ஆஃப் ரிஜிட் லிமிட்டிங் ஃபார்ம்ஸ். எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகத்துல எல்லாமே லிமிட்டிங் ஃபார்ம்ஸ்ல தான் இருக்கு. லைஃப்ஸ் பேரியர்ஸ் ஓப்பன்ட் இன்டு தி அன்னோன். வாழ்வினுடைய அந்த தடுப்பு சுவர்கள் எல்லாமே வந்து அவைகளுக்கு அப்பால் உள்ள ஒரு நிலையுடன் ஒன்று கலக்கின்றன. இந்த அன்னோன் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் அறியாது, இன்னும் அறியாமல் இருப்பது. அன்னோன் என்பது அறியப்படாதது கிடையாது, அன்னோவபிள் கிடையாது. நாம் இதுவரையில் அறியாத ஒன்றாக இருக்கின்றது. மனிதனுடைய குறுகிய அறிவுல வந்து சில விஷயங்கள் தான் தெரிந்திருக்கின்றன, நிறைய விஷயங்கள் தெரியாத நிலையில் இருக்கின்றன. தெரியாத விஷயங்களுக்குள் அவருடைய வாழ்வு வந்து அது திறவாக வைக்கப்படுகின்றது. அறியாமையிலிருந்து ஞானத்தை அவர் எட்டுகின்றார். ஏனென்றால் உலகத்துல பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் தான் செயல்படுது. அவருடைய அஷ்டபதியினுடைய வாழ்வு எல்லைகளை கடந்த ஒரு அமைப்பிற்கு திறக்கப்படுகின்றது. இந்த சடவுலகை சார்ந்த ஒரு இறுகிய நிலையில் இருக்கக்கூடிய எல்லைக்குட்பட்ட அம்சங்கள், அதில் இருந்து அவர் விடுபடுகின்றார். ஒரு சிறிய அவருடைய மனதில் வந்து முதல்ல என்ன நடைபெறுகின்றது? மனதிற்கு மேலுள்ள அந்த மூடியுள்ள அமைப்பில் ஒரு சிறிய இடைவெளி, ஒரு திறவு ஏற்படுகின்றது. அதன் மூலமாக என்ன நடைபெறுகின்றது என்றால் அவருடைய மனம் வந்து ஒரு உயர் ஒளிக்கு தன்னை திறவாக வைக்கின்றது. அவருடைய ஜீவன் வந்து ஜீவனுள் என்ன மாற்றம் நடைபெறுகின்றது என்றால், ஒரு தனிப்பட்ட உணர்வு நிலையை சார்ந்திருக்கும் அவருடைய ஜீவன் பிரபஞ்ச உணர்வு நிலையுடன் ஒன்றிணைகின்றது. அதை தான் அகண்டு விரிந்து அந்த பிரபஞ்ச உணர்வு நிலையுடன் ஒன்று கலக்கின்றது.
இந்த ஒரு கருத்தை தான் பகவான் இந்த வரிகளில் இந்த 2 வரிகளில் குறிப்பிடுகின்றார். எல்லாமே அசுபதிக்குள் நிகழும் மாற்றங்களைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். இதெல்லாமே இந்த திருவுரு மாற்றம் எல்லாம் அசுபதியினுடைய வாழ்வில் நடைபெறுகின்றன. அப்புறம் நம்ம பார்க்க போகும் வரிகள் இதெல்லாம் எப்படின்னா, நம்ம பார்க்க போகும் அடுத்த ஒரு 3 வரிகளை பார்க்க போறோம். 128 to 130 3 வரிகளை பார்க்க போறோம். அதனுடைய அடிப்படை கருத்து என்ன என்பதை தெரிந்து கொண்டு பார்த்தா நல்லா இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம உலகத்துல பிரபஞ்சத்தில் நம்மளுடைய வாழ்வு நடைபெறுகின்றது. இந்த பிரபஞ்சத்தினுடைய வாழ்வுல நம்மளுடைய வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா நிறைய நிகழ்வுகள், அனுபவங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஏற்படுகின்றன. எதனால அத்தகைய நிகழ்வுகள் ஏற்படணும்? அது மகிழ்ச்சியான நிகழ்வுகளா இருக்கும், இன்பமான நிகழ்வுகள், துன்பமான நிகழ்வுகள், ஏமாற்றங்கள், எதிர்பாராத மகிழ்ச்சி, துயரம், வலி, வேதனை, இப்படிப்பட்ட வேரிட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ நேச்சர், இதெல்லாம் நேச்சர்ல நம்ம அனுபவிக்கிறோம். நாம் அனுபவிக்கிறோம். அதை நம்முடைய ஜீவன் இந்த அனுபவத்தை அது மேற்கொள்கின்றன. என்னுடைய ஒரு தனி மனிதனுடைய அனுபவம் அப்படி என்றுதான் ஒவ்வொரு மனிதனும் நினைக்கின்றான். உண்மையிலேயே அது என்ன அப்படின்னா, ஒருவருடைய வாழ்வில் எதிர்கொள்ளக்கூடிய அனுபவங்கள் எல்லாமே எதற்கு இடையில் உள்ள ஒரு நெருங்கிய ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் அன் அக்ரிமெண்ட், ஒரு ஒப்புதல். எவை இரண்டிற்கு இடையில் உள்ள ஒரு ஒப்புதலின் காரணமாக அனைத்துமே ஒருவருடைய மனிதனுடைய வாழ்வில் நிகழ்கின்றன என்றால், ஒரு மனிதனுடைய ஆன்மாவிற்கும் இயற்கைக்கும். இதைத்தான் பகவான் ட்ரீட்டின ஒப்பந்தம் பிட்வீன் த சோல் அண்ட் நேச்சர். இப்படிதான் மேற்புறத்தில் நமக்கு வெற்றி தோல்வி என்னுடைய லைஃப் அப்படின்னு நம்ம ஈகோவையோட நம்ம லிங்க் பண்ணிக்கிறோம். ஆனால் உண்மையிலே என்ன நடைபெறுகின்றது என்றால், ஒரு மனிதனுடைய ஆன்மாவிற்கும் அது சார்ந்துள்ள இந்த இயற்கைக்கும், புருஷா அண்ட் பிரகிருதி, இதற்கும் இடையில் உள்ள அந்த ஒப்பந்தம், ட்ரீட்டி, இதன் அடிப்படையில் தான் எல்லாமே ஒரு வாழ்வில் நிகழ்கின்றது. தெர் இஸ் a ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் இரண்டுக்கும் இடையில இருக்கு. அது ஒரு ஏற்கனவே இரண்டும் ஏற்றுக்கொண்ட ஒரு நிலை. அதான் ட்ரீட்டி அப்படிங்கிறார். ட்ரீட்டி ஒப்பந்தம். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் ஆண்மன் ஒரு அனுபவத்தை எதிர்கொள்வதற்கு அது சம்மதிக்கின்றது. அதே போல இயற்கையும் என்ன செய்கின்றது? ஒரு குறிப்பிட்ட வழியில் செயல்படுவதற்கு அதுவும் சம்மதிக்கின்றது. ஸோ எல்லாமே ஒருவருடைய வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா இத்தகைய ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் நடைபெறுகின்றன. இது சாதாரண மனிதனுடைய அறிவுக்கு எட்டாது. அதனால இதுதான் சூட்சமமாக இருக்கக்கூடிய உண்மை. ஆனால் இது சாதாரண மனிதனுக்கு தான் பொருந்தும். இந்த அக்ரிமெண்ட் பிட்வீன் த சோல் அண்ட் நேச்சர், இதெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட நிலையில் செயல்படுவது. ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட நிலையில் செயல்படுவது என்கின்ற அந்த உண்மை யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, சாதாரண மனிதனுக்கு தான் பொருந்தும். அசுபதியை போன்ற ஒரு ரிஷிக்கு, முற்றிலுமாக திருவுருமாற்றம் அடைந்த நிலையில் இருப்பவருக்கு எல்லாமே மாறிவிடுகின்றது. இந்த ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டுள்ள இந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் மாறுதலை அடைகின்றன. அந்த கருத்தை தான் இங்க பகவான் குறிப்பிடுகின்றார். இதில் பகவான் என்ன கூறுகின்றார்? ஒரு வார்த்தையை உபயோகிக்கின்றார். கன்செப்ஷன்ஸ், பேஜ் 25, வரிகள் 128 to 130. பேஜ் 25, வரிகள் 128 to 130. கன்செப்ஷன்ஸ் கவர்னன்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்றார். abolished were conceptions covenants. கன்செப்ஷன்ஸ் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயம்.
ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு ஒப்பந்தம் செய்யப்பட்ட விஷயங்கள். Abolished were conception's covenants and striking of subjection's rigorous clause, annulled the soul's treaty with nature's nations. முதல் வரியை பார்ப்போம். Abolished were conception's covenants என்ன அர்த்தம் அப்படின்னா, சில கண்டிஷன்ஸ் இருக்கு. இந்த ஆண்மன் இந்த உலக வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது அது எவ்வாறு உலக விஷயங்களை உள்வாங்கிக் கொள்கின்றது என்பதில் சில கண்டிஷன்ஸ் இருக்கு. கவர்னன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா, சில விதிகள், அதுதான் கவர்னன்ஸ் பேர். சில அடிப்படை விதிகளை அது நிர்ணயிக்கின்றது. இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, அதுதான் கவர்னன்ஸ். ஒரு அக்ரிமெண்ட் போட்டா இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது நம்ம அதை தீர்மானிப்பாங்க. அதுதான் கவர்னன்ஸ் பேரு. இந்த அக்ரிமெண்ட்லாம் எப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்மன், அது சார்ந்திருக்கும் இயற்கை, இவை இரண்டுக்குமே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒப்பந்தம் எப்பொழுதுமே ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் அனைத்துமே செயல்படுகின்றன. இதைத்தான் கன்செப்ஷன்ஸ் கவர்னன்ஸ் அப்படிங்கிறார். விஷயங்களை, உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை எவ்வாறு நாம் உள்வாங்கிக் கொள்வது, அதுதான் கன்செப்ஷன். அது சார்ந்த நிபந்தனைகள் இதெல்லாம் முற்றிலுமாக இங்கு அழிக்கப்படுகின்றன, விலக்கப்படுகின்றன. அபாலிஷ் என்ன அர்த்தம்? விலக்குதல். அபாலிஷ்ட் வேர் கன்செப்ஷன்ஸ் கவர்னன்ஸ். ஏன்னா அவர் ரிஷி ஆயிட்டார். அவருக்கு இந்த விதிகள்லாம் பொருந்தாது. சாதாரண மனிதனுக்கு தான் இந்த விதிகள்லாம் பொருந்தும். இந்த கவர்னன்ட் அப்படிங்கிறது அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட் அவருக்கு செல்லுபடி ஆகாது. ஏன்னா அவர் இஸ் நோ மோர் அன் ஆர்டினரி பர்சன், ஆர்டினரி மார்டல் கிடையாது அவர். அடுத்தது, அண்ட் ஸ்ட்ரைக்கிங் ஆஃப் சப்ஜெக்ஷன்ஸ் ரிகரஸ் கிளாஸ். ஸ்ட்ரைக்கிங் ஆஃப் என்ன அர்த்தம்? அதை நீ விலக்குதல், அது இல்லை என்று விலக்குதல். ஸ்ட்ரைக்கிங் ஆஃப் சப்ஜெக்ஷன்ஸ் ரிகரஸ் கிளாஸ். சப்ஜெக்ஷன் என்ன அர்த்தம்? ஒன்றிற்கு உடன்படுதல். சப்ஜெக்ஷன் ஒன்றிற்கு உடன்படுதல். ரிகரஸ் என்ன அர்த்தம்? தீர்மானிக்கப்பட்ட விஷயம், அதை யாரும் மாற்ற முடியாது. ரிகரஸ் இம்ப்ரெசன்மெண்ட் சொல்றாங்க இல்லையா, அதான் ரிகரஸ். அதை கடினமான தீர்மானிக்கப்பட்ட விஷயம், அதை யாரும் ரிலாக்ஸ் பண்ணவே முடியாது. கிளாஸ்னா நிபந்தனைகள். எல்லாமே இந்த விஷயங்கள் எல்லாமே அங்கு விளக்கப்படுகின்றன. ரிகரஸ் கிளாஸ் எது? இந்த ஆண்மன் இயற்கையினுடைய விதிக்கு தன்னை கட்டாயமாக உட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கடுமையான விதி இங்கு தகர்க்கப்படுகின்றது, விளக்கப்படுகின்றது. இந்த ரிகரஸ் கிளாஸ், அதுதான் ரிகரஸ் கிளாஸ் தான். எது? ஆண்மன் இந்த இயற்கையினுடைய விதிக்கு கட்டுண்டு செயல்பட வேண்டும் என்பது இங்கு விளக்கப்படுகின்றது. அந்த விதி இங்கு விளக்கப்படுகின்றது. அந்த ஒப்பந்தம் இங்கு நிராகரிக்கப்படுகின்றது. இதனால் என்ன நடைபெறுகின்றது என்றால், அவருடைய ஆண்மன் இயற்கையினுடைய ஒரு எஜமானனாகின்றது. The soul becomes the master of nature. இதுதான் இந்த ஒரு கருத்தை தான் பகவான் இங்கே கோருகின்றார். And striking of subjections rigorous clause. அப்புறம் அடுத்த வரி பார்த்தோம் அப்படின்னா, annulled the soul's treaty with nature's nations. இதே கருத்து தான். annulled என்ன அர்த்தம்? ஒன்றுமில்லாத செய்யறது, அதாவது நல்லிஃபை பண்றது. annulled எது இங்கு ஒன்றுமில்லாமல் செய்யப்படுகின்றது? the soul's treaty, அவருடைய ஆண்மனினுடைய ஒப்பந்தம்.
எதனுடன் இந்த ஆன்மன் ஒப்பந்தம் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றது? எதனுடன் எதற்கு பிணைப்பாக அது தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கின்றது? நேச்சர்ஸ் நெஷன்ஸ், இயற்கையினுடைய அந்த அறியாமை. நெஷன்ஸ் என்ன அர்த்தம்? ஆப்சன்ஸ் ஆஃப் நாலேஜ். நம்ம எல்லாம் வந்து எப்படி இருக்கிறோம் அப்போ? இப்ப நம்ம வச்சு பார்த்தாதான் அது புரியும் நம்மளுக்கு. இதெல்லாம் நமக்கு இதனுடைய எதிரான நிலைகளை எல்லாம் நமக்கு பொருந்தும். நம்மளுடைய எதிரான நிலைகள்லாம் என்ன அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எல்லோருமே ஒரு விதி அதற்குட்பட்டு தான் செயல்படுகின்றோம். கன்செப்ஷன்ஸ் கவர்னன்ஸ் தான் நமக்கு செயல்படுகின்றது. நம்ம எல்லோருமே வாழ்க்கையை பார்த்தோம் அப்படின்னா we are all subjected to the rigorous clause. நம்மளுடைய ஆன்மன் வந்து இயற்கையினுடைய அறியாமைக்கு உடன்பட்டு தான் செயல்படுகின்றது. அறியாமையிலிருந்து விடுபட்டு செயல்படுவது இல்லை நமக்கு எல்லோருக்குமே. அஷ்டபதிக்கு அப்படி கிடையாது. அவருடைய ஆன்மன் வந்து அந்த இயற்கையினுடைய அறியாமைக்கு உட்பட்டு செயல்படுவதிலிருந்து அது விலக்கப்படுகின்றது. என்றால் இதில் என்ன, இந்த வரிகளில் எல்லாம் என்ன அறிகின்றோம் என்றால், கம்ப்ளீட்டா வந்து அவருடைய உணர்வு நிலையில வந்து ஒரு திருவுருமாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்கிறோம். அவருடைய ஆன்மை வந்து முழுவதுமாக விடுதலை பெறுகின்றது, சக்தியை பெறுகின்றது. இயற்கையினுடைய பிடியில் இருந்து அது விடுபடுகின்றது. அடுத்து வந்து அந்த 6 வரிகளை பார்ப்போம். இந்த 6 வரிகள்ல என்ன அடிப்படை கருத்து என்ன அப்படின்னு, இந்த 6 வரிகள் பார்க்க போறதுல அடிப்படை கருத்து என்ன அப்படின்னா, ஒரு எல்லைக்குட்பட்ட ஒரு தனிமனிதன் வந்து எல்லையற்ற பரம்பொருளினுடைய அம்சத்துடன் இரண்டரை கலக்கின்றான். எல்லைக்குட்பட்ட ஒரு தனிமனிதன் எல்லைக்கு அப்பாற்பட்ட அந்த பரம்பொருளுடன் இரண்டரை கலக்கின்றான். அந்த ஒரு கருத்தை தான் இந்த 6 வரிகள் குறிப்பிடுகின்றன. பேஜ் 25, வரிகள் 131 to 136. All the gray inhibitions were torn off and broken, the intellect's hard and lustrous lid. Truth unpartitioned found immense sky room. An empyrean vision saw and knew. The bounded mind became a boundless light. The finite self mated with infinity. All the gray inhibitions were torn off. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரே இன்ஹிபிஷன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மை கட்டுப்படுத்தும் இருளான அம்சங்கள். எப்பொழுதும் இந்த கிரே, நைட், டார்க் இதெல்லாம் எதை குறிப்பிடுகின்றன? நம்மை கட்டுப்படுத்தும் விஷயங்கள். ஆல் த கிரே இன்ஹிபிஷன்ஸ், நம்மை இயல்பாக செயல்படுவதிலிருந்து தடை செய்யும் விஷயங்கள், அதெல்லாம் அங்கு தகர்த்து எறியப்படுகின்றன, அழிக்கப்படுகின்றன. ஆல் கிரே இன்ஹிபிஷன்ஸ் வேர் டர்ன் ஆஃப். அசுபதியில பார்த்தோம் அப்படின்னா எல்லா விதமான எதிர்மறையான விஷயங்களும் அங்கு அவரிடம் வந்து விலக்கப்படுகின்றன. இன்ஹிபிஷன்ஸ் என்ன அர்த்தம்? நம்ம இயல்பாக செயல்படுவதிலிருந்து தடை செய்யும் விஷயங்கள். ஆன்மனினுடைய இயல்பான ஒரு செயல்பாட்டை தடை செய்யும் விஷயங்கள் எல்லாமே அவரிடமிருந்து விலக்கப்படுகின்றன. ஏன் வந்து அதை கிரே என்று பகவான் குறிப்பிடுகின்றார் என்றால், அது அவருடைய ஆன்மனினுடைய செயல்பாட்டிற்கு தடையாக இருக்கும் விஷயங்கள். அதனால்தான் அவைகளை பகவான் வந்து அந்த கிரே என்று குறிப்பிடுகின்றார். And broken, the intellect's hard and lustrous lid. Brokenனா அங்கு உடைக்கப்படுகின்றது. எது உடைக்கப்படுகின்றது? இன்டெலெக்ட்னா மனிதனுடைய அறிவு, அவருடைய அறிவு. அதனுடைய கடினமான, ஹார்ட்னா கடினமான, அண்ட் லஸ்டரஸ் லிட். லஸ்டரஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, லிட்ன மூடி. ஒளி வருகின்றது, ஆனால் முழுமையாக வரல. ஒளி வருகின்றது, ஒளி புகுகின்றது அதன் மூலம், ஆனால் முழுமையாக வரவில்லை. அதன் மூலமாக ஒளி பொருந்திய நிலையில் தான் இருக்கின்றது, ஆனால் முழுமையாக வரவில்லை. அது அங்கு தகர்க்கப்படுகின்றது. இந்த இன்டெலெக்ட்னா எதை சார்ந்த விஷயம்? ஒரு மனிதனுடைய மனதை சார்ந்த விஷயம், மென்டல் இன்டெலெக்ட். அதற்கு மேல வந்து ஒரு மூடி இருக்கு, நம்மளுடைய அறிவுக்கு மேல வந்து ஒரு மூடி இருக்கின்றது. அது என்ன செய்கின்றது? அதனுடைய செயல்பாட்டை தடை செய்கின்றது. அது கடினமான மூடியாக இருக்கின்றது.
அதே சமயம் அது ஒளி பொருந்தியதாகவும் இருக்கின்றது. ஆனால் அதனுடைய ஒளி எப்படி இருக்குன்னா அதனுடைய ஒளி வந்து அதற்கு மேல் உள்ள நிலையிலிருந்து தருவிக்கப்பட்ட ஒளி அல்ல. அதனால்தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த அறிவை சார்ந்து இருக்கும் ஒரு நிலை வந்து பூரணமான ஒரு அறிவுன்னு சொல்ல முடியாது. அந்த ஒரு அறிவினுடைய பிரகாசம் வந்து அது அது ஒளி சிந்துவதை போலத்தான் இருக்கும். ஆனால் அது வந்து அந்த அந்த சுப்பீரியர் லைட்டோட நம்ம கம்பேர் பண்ண முடியாது. சூப்பர் கான்ஷியன்ட் லைட் என்பது வேறு, மனிதனுடைய அறிவை சார்ந்து செயல்படும் ஒளி என்பது வேறு. இந்த ஒளி வந்து எப்பொழுதும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெர்ஃபெக்டா இருக்கக்கூடிய ஒரு ஒளி கிடையாது. அது எப்பொழுதுமே ஃபுல் நாலேஜ் கிடையாது. அதுல அறிவை சார்ந்து செயல்படும் ஒளி வந்து ஒரு அரைகுறையாக செயல்படும் ஒளிதான். அது வந்து அந்த உன்னதமான உயர் நிலையிலிருந்து வெளிப்படும் ஒளியுடன் நாம் ஒப்பிட முடியாது. இதை வந்து வேறு விதமாகவும் நம்ம பார்க்கிறோம். உபநிடத்திலும் எவ்வாறு கூறுகின்றார்கள் என்றால், இந்த ஒவ்வொரு மனிதனுடைய மனதிற்கு மேல வந்து ஒரு ஒளி தகடு இருக்கின்றது. அதை வந்து விளக்கும் பொழுதுதான் மேல் இருக்கக்கூடிய அந்த அதிமானச ஒளி வந்து நமக்குள் பிரவாகம் செய்யும். இந்த ஓவர் மென்டல் லிட் என்று கூறுகின்றார்கள். ஹிரண்ய பாத்ரா அப்படிங்கிறாங்க. அந்த தங்கத்தகடு கூட என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய மனதினுடைய ஒளி வந்து பூரணமான ஒளி கிடையாது. அதுல வந்து நம்ம வந்து அதை துளைத்து கொண்டு மேலே செல்லும் பொழுதுதான் அந்த உயர் நிலையிலிருந்து ஒளி வந்து நமக்குள் பிரவேசம் செய்கின்றது. அப்பொழுது என்ன நடைபெறுகின்றது? ட்ரூத் அன்பார்ட்டிஷன்ட் ஃபவுண்ட் இம்மென்ஸ் ஸ்கைரம் அப்படிங்கிறார். ட்ரூத் அந்த பேருண்மை எப்படி இருக்காங்க? ஒருமை நிலையில இருக்கு. அங்க பகுதியாக காணப்படுவதில்லை. எல்லாமே வந்து இங்க நம்ம பார்க்கக்கூடிய உண்மை எல்லாமே பகுதியாக காணப்படக்கூடிய பார்ஷியல் ட்ரூத்ஸ். அங்க அன்பார்ட்டிஷன்டா இருக்கு. ட்ரூத் அன்பார்ட்டிஷன்ட் ஃபவுண்ட் இம்மென்ஸ் ஸ்கைரூம். இப்ப நமக்கு இருக்கக்கூடிய உண்மைகள்லாம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஒரு மனதினுடைய எல்லைக்கு கட்டுப்படுத்தி செயல்படும் கட்டுப்படுத்து நிலையில்தான் உண்மைகள் எல்லாமே காணப்படுகின்றன. ஆனால் அந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா உண்மை வந்து முற்றிலும் எந்த விதமான ஒரு பிரிவினையும் இல்லாத அந்த முழு உண்மையும் அங்கு காணப்படுகின்றது. ட்ரூத் அன்பார்ட்டிஷன்ட் ஃபவுண்ட் இம்மென்ஸ் ஸ்கைரூம். இம்மென்ஸ் ஸ்கைரூம்னா மேல வந்து எந்த விதமான ஒரு தடை செய்யும் அதை மூடி மறைக்கும் விஷயங்களே இல்லை. கம்ப்ளீட்டா அங்க மேல ஓப்பனிங்கா இருக்கு. ஏன்னா மேல வந்து அந்த லிட் அந்த தகடு வந்து அங்க தகர்த்து எறியப்படுகின்றது. உண்மை வந்து அதற்கு மேலுள்ள நிலைக்கு முழுவதுமாக அது திறக்கப்படுகின்றது. இம்மென்ஸ் ஸ்கைரூம் அப்படிங்கிறாரு. உண்மை வந்து அங்க பிரிவுபட்ட நிலையில் காணப்படுவது இல்லை, பகுதியாக காணப்படுவதில்லை, முழுமையாக காணப்படுகின்றது. அது வந்து அறிவு என்கின்ற எல்லைக்குட்பட்டு செயல்படும் நிலையில் அங்கு காணப்படுவதில்லை. இவையெல்லாம் அசுபதியினுடைய ஒரு அனுபவமாக அங்கு காணப்படுகின்றது. அவருடைய உண்மையினுடைய எல்லையற்ற தன்மையை அவர் வந்து உணர்கின்றார். அடுத்த வரி என்னன்னா, an empyrean vision saw and knew. இப்ப நமக்கு நாம பார்க்கக்கூடிய பார்வையெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா எல்லைக்குட்பட்ட பார்வையாகத்தான் இருக்கின்றது. எம்பைரியன் என்ன அர்த்தம்னா அந்த மேல் உலகத்தை சார்ந்த அப்படின்னு அர்த்தம். ஹெவன்லி விஷன் அர்த்தம். அதுதான் அனைத்து அவருடைய விஷன் எப்படி இருக்கு? ஹெவன்லியா இருக்கு. அது அனைத்தையும் பார்க்கின்றது. பார்க்கும் பொழுதே அதற்கு பின்னால் உள்ள உண்மைகளையும் இயல்பாகவே தெரிந்து கொள்கின்றது. அங்க நம்ம வந்து பார்ப்பது எல்லாத்தையும் நம்மால வந்து அறிந்து கொள்ள முடிவதில்லை. நம்ம வந்து நம்மளுடைய நாலேஜ் எல்லாமே சேகரிக்கப்பட்ட அறிவாகத்தான் இருக்கின்றது. அங்க அப்படி கிடையாது. அங்க ட்ரூத் சீயிங், ட்ரூத் வந்து என்ன அப்படியே ட்ரூத்தே பார்க்கிறாரு அவங்க. அதுதான் எம்பைரியன் விஷன் சா அண்ட் நியூ. இது வந்து அறிவை சார்ந்து செயல்படும் ஒரு அறிவு கிடையாது. மனிதனுடைய புத்தியை சார்ந்து செயல்படும் அறிவு கிடையாது. எல்லாத்தையும் அவரால் வந்து ஒரு பார்வையிலேயே அவரால் பார்க்கக்கூடிய தன்மையை பெறுகின்றார். அதனால என்ன நடைபெறுகின்றது? த பவுண்டட் மைண்ட் பிகேம் எ பவுண்ட்லெஸ் லைட். எல்லைக்குட்பட்ட அவருடைய மனம் வந்து
எல்லையற்ற ஒளியை தன்னுள் கொண்டதாக அது மாறுகின்றது. The bounded mind became a boundless light. அங்கு எல்லைகளே காணப்படுவதில்லை. இறுதியில் என்ன நடைபெறுகின்றது என்றால், the finite self mated with infinity. அவருடைய ஜீவன் எல்லைகளை கடந்த ஒரு ஜீவனுடன் ஒன்றிணைகின்றது. எந்த தடுப்பு சுவர் அவரை மற்ற அமைப்புகளுடன் இருந்து பிரித்ததோ அது தகர்க்கப்பட்டு அவர் அனைத்தினுடனும் ஒன்று கலக்கின்றார். அதைத்தான் பகவான் த ஐலண்ட் ஈகோ ஜாயிண்ட் இட்ஸ் கான்டினென்ட் என்று ஏற்கனவே பார்த்தோம். அங்கு அந்த ஃபைனைட் செல்ஃப் எல்லைக்குட்பட்ட அமைப்பு என்பது அங்கு கரைந்து போகின்றது. அதனுடைய எல்லையற்ற மூலத்துடன் அது இரண்டர கலக்கின்றது. இந்த கருத்துக்களோடு நம்ம இந்த செஷனை முடித்துக் கொள்ளலாம். அடுத்த வரிகள்லேருந்து நம்ம அடுத்த செஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ.